அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதிக்குள் ஒரு நாளாவது நடந்துவிடாதா என எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்து நிகழும் கிரக பயிற்சியால் நல்ல செய்தி நிச்சயமாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியன் மிக வலுவாக சனியை விட்டு விலகி சப்தமஸ்தானத்தில் அமர்கிறார். செவ்வாய் சனியுடன் இணைந்தாலும் ரூணரோக சத்ருஸ்தானமாக அற்புதமான மாறுதலை சந்திக்கக்கூடிய யோகம் மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து கிடைக்க இருக்கிறது என்பதை இந்த இரண்டு கிரகங்களின் பெயர்ச்சியானது கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. கிரகநிலைகளின் அமைப்பை மார்ச் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை ஆராய்ந்து பார்க்கும் போது ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்து நிகழும் கிரக பெயர்ச்சியால் நல்ல செய்தி நிச்சயமாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய நடுநிலை தவறாத நீதி தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனியுடன் கும்பராசியில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சார அமைப்பாக இந்த மூன்று கிரக நிலைகள் கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. 14ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் கும்பராசியில் வலுவாக அமரப்போகிறார். இது ஓரளவிற்கு பாதகமற்ற அமைப்புதான் என்றாலும் கூட ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் சனியுடன் செவ்வாய் இணைவதால் நிச்சயமாக சின்ன சின்ன சங்கடங்களும் தடைகளும் ஏற்படும். ஏனென்றால் சனி செவ்வாயின் பார்வையால் சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனால் கோல்சார விதியின் அடிப்படையில் விதிவிலக்காக செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கிர மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. எனவேதான் சனியுடன் இணைந்த செவ்வாயின் அமைப்பால் மிக பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துவதோடு ஜீவனாதிபதி கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனியுடன் மங்களகாரகனும் சுகாதிபதியாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிப்பது மேலும் கும்பராசியில் சஞ்சரிப்பது குதூகலமும் கொண்டாட்டமும் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் பல்வேறு விதங்கள்ல இந்த வாரத்தில் கிடைக்கப் போகின்றன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது. ஆனதை விட மிக சிறப்பாக 14ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக சூரியன் சனியை விட்டு விலகி சஞ்சரிக்க போகிறாருங்க. இதுவும் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது. தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலுவாக அமரப்போகிறாருங்க. அங்கு ஏற்கனவே ராகு மற்றும் வக்ரகதியில் செய்வதற்கு முன் நீட்சம் பெற்று புதன் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த கிரக நிலைகளுடன் சூரியன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது புத ஆதித்ய யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. கிரகங்களின் இயக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில் சக்தி வாய்ந்த ராகுவுடன் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இணைவதால் பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான ஒரு சூழ்நிலையும் புத ஆதித்ய யோகமும் சுக்கிரமங்கல யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய பல நல்ல நிகழ்வுகளாக பல விஷயங்களை மனதிற்கு நிறைவாக செய்வதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் 9 கிரக நிலைகள்ல 6 கிரக நிலைகள் 2 ராசியில் சஞ்சரிக்கின்றன. சனி சுக்கிரன் செவ்வாய் ஆகிய 3 கிரக நிலைகளும் கும்ப ராசியிலும் ராகு புதன் சூரியன் போன்ற கிரக நிலைகள் மீன ராசியிலும் வலுவாக சஞ்சரிப்பது நிச்சயமாக ரெட்டிப்பு மாறுதலும் எதிர்பாராத ரெட்டிப்பு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வாரத்தை மாற்றுவதால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கின்றன. குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேச ராசியில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. குரு மிக சிறப்பாக சஞ்சரிப்பது நிச்சயமாக பல்வேறு வகையான தடைகளை விளக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளையும் கனக்கச்சிதமாக முடித்து கொடுப்பாருங்க. குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக
மூலமாக மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. திட்டமிட்டபடி பல பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகத்தை குரு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. மோட்சக்காரகரான கேது அவரது சமபலம் பொருந்திய புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் அமர்ந்திருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள், கருத்துகள் போன்றவை மனதில் ஏற்படாமலும் பெரிய அளவிற்கு எதிர்மறையான சிந்தனைகளை மனதில் கொள்ளாமல் அனைத்து விதமான பணிகளையும் நேர்முறையான வழியில் சிந்தித்து எதிர்பாராத முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது மட்டுமல்லாது சந்திரன் பெரும்பாலும் இந்த வாரத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க. எனவேதான் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உங்களுக்கு இனிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நவ கிரகங்களின் அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றன. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் மேலும் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக சாதகமான விஷயங்களாகவும் சாதகமற்ற விஷயங்களாகவும் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் சாதகமான விஷயமாக பார்க்கப்படுவது முழு ஆட்சி பலம் பெற்று 6இல் அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வலுவான அமைப்பில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் சுக்கிரனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் செவ்வாயும் 6ஆம் இடத்திற்கு வருவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. பொதுவாக செவ்வாய் சனி இணைவு சாதகமற்ற இருந்தாலும் 6ஆம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானமாக இருப்பதால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது. நல்ல நேரம் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே தொழில் ரீதியாக விவசாயத்துறை ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்குங்க. உத்தியோகத்தில் கூடுதல் அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் சப்தமஸ்தானத்திற்கு வந்திருப்பது ராகுவோடு இணைந்தாலும் கூட சில எதிர்பாராத காரிய வெற்றியையும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதையும் விபரீத ராஜயோகம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதையும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் சப்தமத்தில் நீட்சம் பெற்றிருந்தாலும் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் புத ஆதித்ய யோகமும் சுக்கிர மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் வலுவாக இருப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சந்திரன் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக சஞ்சரிக்கிறார். 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் பெறுவதால் அடுத்த காரியம் அனைத்திலும் நிச்சயமாக நல்ல காரிய வெற்றி உண்டு. ஆனால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுவது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பு தான். எனவே எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். அவசரம் காட்ட வேண்டாம் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. என்றால் ஜென்ம கேதுவால் குடும்ப ரீதியாக சில தொந்தரவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே சமயம் அஷ்டம குருவால் விரய செலவுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது. அஷ்டம குருவால் ஏற்படக்கூடிய விரய செலவுகள் சுப விரயங்களாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. ஆனால் கேதுவின் அமைப்பு சற்று கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. இந்த வாரத்தில் மேலும் பல நன்மைகளை விரைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும்.